கூட்டணி ரீதியாக இன்னொரு கட்சியை வந்து அழைக்கிறாங்க. ஏற்கனவே விகடனுடைய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால விசிகாவுடைய தலைவர் கலந்துக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த இதுல அவர் கேன்சல் பண்ணிட்டாரு கடைசி நேரத்துல. அது போல இந்த இடத்துல காங்கிரஸ் எம்பிக்கள் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டார்களாங்கிறதா என் கேள்வி. அழுத்தம் கொடுத்திருக்கலாம், இவர் கலந்துக்கிறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவர் போக மாட்டாருன்னு நினைச்சிருக்கலாம், இவர் வந்து போயிருக்கலாம். அதனால எப்படி நடந்ததுன்றதுக்கு நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது. அது தலைமையினுடைய அனுமதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்புறம் அவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். கலந்து கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நடவடிக்கை எடுக்கலையே. இல்ல, தலைமை என்பது எந்த தலைமை? அதான் கேள்வி. இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையா திமுகவினுடைய தலைமையா? திமுக தலைமை சொல்லி கேட்கறவங்க சிலர் இருப்பாங்க, திமுக சொன்னாலும் கேட்க மாட்டேன்றவங்க, திமுக சொல்லாதவங்க இருப்பாங்கல்ல. இப்போ வேலுச்சாமி அவர்கள் தொடர்ந்து ரொம்ப குழப்பமா இருக்கே சார். குழப்பம் தான் காங்கிரஸ். ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது அவங்க கட்சியில யாருக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க தலைமையில முடிவு எடுக்கணும். மரியாதைக்குரிய திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர் ஒருத்தர். அவர் தொடர்ந்து திமுக அரசை விமர்சித்து தான் இருக்காரு.